அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்த கொடுத்தன் காரணமாக அவர்கள் சொல்கிறார்களே தவிர அவர்கள் சாபமிடவில்லை. வலிமார்கள் சாபமிட்டார் என்று சொல்வதாக இருந்தால் நபி அவர்கள் சாபமிட்டார்கள் என்று இவர்கள் சொல்ல வேண்டிய நிலை வரும். வலிமார்களை படிப்பதன் மூலமாக நபியை படிக்க வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது. அதுபோன்று இவர்கள் சொன்னார்கள், முஹிதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 வருடங்கள் நோன்பு பிடித்ததாக வருகிறது. அப்போது அவர்களுக்கு பெருநாள் தினத்தில் நோன்பு பிடிக்க கூடாது என்ற சட்டம் தெரியாதா என்று கேட்டார்கள். எவ்வளவு அபத்தமான வாதம்! நாம் சொல்வதுண்டு, இந்த கல்லூரியில் நான் 7 வருடம் படித்தேன் என்று சொல்வதுண்டு. அதற்குரிய அர்த்தம் ரமலானிலும் படித்தேன் என்ற அர்த்தம், வெள்ளிக்கிழமையிலும் படித்தேன் என்ற அர்த்தம். அந்த தினங்கள் எல்லாம் விதிவிலக்கு என்று யாருக்கு தெரியாது? இந்த அலுவலகத்தில் நான் 10 வருடங்களாக வேலை செய்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையிலும் வேலை செய்த என்ற அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை விதிவிலக்கு என்று யாருக்கு தெரியாது? அதுபோன்று பெருநாள் தினங்கள் விதிவிலக்கு என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று கேட்டார்கள், வெற்றிலச்சாற்றை கொடுத்தால் குழந்தை பிறக்குமா என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதும் போது குழந்தை பிறக்கிறது. மருத்துவர்கள் மாத்திரைகள் கொடுத்தால் குழந்தை பிறக்கிறது. ஊதும் போதும் மாத்திரைகள் கொடுக்கும் போதும் குழந்தைகளை பிறக்க செய்கின்ற அல்லாஹு தஆலாவுக்கு வெற்றிலைச்சாற்றை கொடுக்கும் போதும் பிறக்க செய்ய முடியும். எனவே அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றலில் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். அதுபோன்று கேட்டார்கள், தூபா லிமன் ரஆனி, முஹிதீன் ஷேக் சொன்னார்கள், என்னை பார்த்தவர்களுக்கு வெற்றி உண்டு, பார்த்தால் மட்டும் எப்படி வெற்றி உண்டாகும் என்று கேட்டார்கள். நாம் சொல்கிறோம், நாம் வழக்கமாக சொல்வதுண்டு, ஒரு ஏழையை பார்த்து நீ அந்த பணக்காரனை போய் பார், அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் பார்த்தால் மட்டும் கஷ்டம் போகும் என்று அல்ல. அதனுடைய அர்த்தம் நீ அந்த பணக்காரனை பார்த்து உன்னுடைய கஷ்டத்தை அவரிடம் சொன்னால் உன்னுடைய கஷ்டத்தை அவர் போக்குவார் என்ற அர்த்தம். அதுபோன்று குர்ஆனில் வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்கள் கம்பை கொண்டு கல்லை அடியுங்கள். அப்போது 12 ஆறுகள் ஓடியது. அதனுடைய அர்த்தம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பை கொண்டு கல்லை அடித்தார்கள், கம்பை கொண்டு கல்லை அடியுங்கள் என்று நாம் சொன்னோம். அப்போது அடித்தார்கள், அப்போது ஓடியது. அந்த அடித்தார்கள் என்ற வாசகம் குர்ஆன் சொல்லப்படவில்லை. காரணம் அது தெளிவாக நமக்கு தெரியும். அதுபோன்று தெளிவாக தெரியக்கூடிய வாசகங்களை சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதுபோன்று இந்த வசனத்தில், இந்த வாசகத்தில் என்னை பார்த்தவர்களுக்கு வெற்றி உண்டு என்று சொன்னால் என்னை பார்த்து என்னுடைய நேர் வழி காட்டுதலை பின்பற்றியவர்களுக்கு வெற்றி உண்டு என்பது எல்லா மொழி அறியக்கூடிய மக்களுக்கும் தெரியும். அதுபோன்று சொன்னார்கள், கதமி அலா ரகபாத்தில் அவுலியாஇ, என்னுடைய பாதம் எல்லா வலிமார்களின் பிறடுகளின் மீது இருக்கிறது என்று சொன்னார்கள். இது எப்படி? இது ஆணவத்தை காட்டவில்லையா என்று சொன்ன போது நாம் சொன்னோம், அது உண்மையான காலை காட்டவில்லை, அது என்னுடைய ஆளுமை என்ற அர்த்தம். என்னுடைய ஆளுமை வலிமார்களுடைய பிடரிகளின் மீது இருக்கிறது என்று அர்த்தம். அப்போது அவர்கள் கேட்டார்கள், வலிமார்கள் என்பதில் சஹாபாக்களும் அடங்குவார்களே, சஹாபாக்கள் மீதும் முஹிதீன் ஷேக்குடைய ஆளுமை உண்டா என்று கேட்டார்கள். நாம் சொல்கிறோம், குர்ஆனை நீங்கள் படிக்கவில்லையா? குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபضலக்கும் அலல் ஆலமீன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், நான் உங்களை உலக மக்களை விட சிறப்பாக்கி இருக்கிறேன். இதனுடைய அர்த்தம் நபி அவர்களுடைய சமுதாயத்தை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கினான் என்று அல்ல அர்த்தம். அதனுடைய அர்த்தம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள உலக மக்களை விட அவர்களை சிறப்பாக்கின அர்த்தம். அதுபோன்ற அர்த்தத்தை இங்கே கொடுக்க வேண்டும். குர்ஆனை பின்பற்றி அதே முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. வலிமார்கள் மீது என்று சொன்னால் முஹிதீன் ஷேக் அவர்களுடைய காலத்தில் உள்ள வலிமார்கள் மீது என்று அர்த்தம். எனவே குர்ஆனையும் ஹதீஸையும் முறையாக படிக்காத காரணத்தால், அதிலுள்ள வாசக அமைப்புகளை, அதிலுள்ள சம்பவங்களை படிக்காத காரணத்தால் தான் இவர்களால் மௌலிதுகளை குறை கூற முடிகிறது, வலிமார்களை குறை கூற முடிகிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக படித்தால், அதிலுள்ள கல்விகளை இவர்கள் முறையாக கற்றால், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முழுமையாக மௌலிதுகள் உட்பட்டு இருக்கிறது என்பதை இவர்களும் புரிவார்கள், மக்களும் புரிவார்கள். எனவே மௌலிதுகளில் இவர்கள் குறை கூறியவைகள் ஒன்றும் உண்மையில் குறையில்லை, அவைகள் எல்லாம் நிறைகளாகத்தான் இருக்கிறது. இவர்கள் கேட்டார்கள், பெண்ணை தடவுவது போன்ற சம்பவங்கள் சொல்லப்பட்ட மௌலிதுகளை ஓதினால் என்ன கூலி என்று கேட்டார்கள். நம்முடைய அணையின் தலைவர் ஆரம்பத்தில் சொன்னார், சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் பத்ர் சஹாபாக்களை புகழ்வதற்கு சொன்ன ஹதீஸை சொன்னார்கள். அப்போது நல்லவர்களை போன்று சொன்னால் கூலி உண்டு என்று கிடைக்கிறது. இந்த சம்பவங்களில் அவர்கள் பெண்ணை தடவவில்லை, சிறுமியை தடவினார்கள். எனவே இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்ட சம்பவங்களாக இருப்பதால் நல்லவர்களுடைய உண்மையான முறையான அழகான வாழ்க்கையாக இருப்பதால் அவைகளை படித்தால் நமக்கு கூலி உண்டு என்பது தெரிகிறது. எனவே
எந்த மக்களாவது மௌலிதுகளில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான சம்பவங்கள் இருக்கிறது என்று விளங்கி வைத்துக் கொண்டு மௌலிதை ஓதாமல் இருந்தால் அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், மௌலிதுகளில் எந்தவித தவறும் இல்லை. எனவே மௌலிதுகளை ஓதலாம். மௌலிதுகளின் மூலமாக ஊருக்கும் நம்முடைய வீட்டுக்கும் நமக்கும் புண்ணியத்தை அடையலாம் என்பதை புரிந்து கொண்டு மௌலிதுகளை ஓதுங்கள் என்று நாம் சொல்லி இந்த விளக்க உரைக்கு முற்றுகை கொடுக்கிறோம்.